கவர் ஆகும் பிள்ளைகள். அதனால அப்படி கொஞ்சம் செய்வோம். அதனாலதான் நான் இந்த சனத்தொகைக்கு அடுத்து இந்த பாடத்தை கொண்டு வந்தேன் நானு. அபிவிருத்தி. போன வருஷம் அபிவிருத்திங்கிற பகுதி வரல பிள்ளைகள். பாத்தீங்களா பேப்பர்? அபிவிருத்தி அப்படிங்கிற ஒன்று பெருசா போன பையன் என்ன செய்யலான்னு கேட்டா வரல பிள்ளைகள். பாருங்க, மெயின் பேப்பர் தான் இது. புவியியல் படைகள் அது எப்பயும் வர்றதுதான், கட்கோளங்கள் வர்றதுதான். விவசாயத்துல வந்திருக்குது. அதே மாதிரி தற்போது கப்பல் கட்டும் கைத்தொழில் வந்திருக்கு பிள்ளைகள். அபிவிருத்தி இந்த இருக்கு. ஒரு 6வது வினாவா வந்திருக்குது அபிவிருத்தி தான். இலங்கையின் அண்மை காலத்தில் அதிகம் கவனம் செலுத்தப்படும் அபிவிருத்தி செயற்பாடுகள். நிலைப்பெண் அபிவிருத்தி தொடர்பாக உலகின் கவனம் ஈர்த்த 3 காரணங்கள். அபிவிருத்தி செயல்முறை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய 3 நன்மைகளை குறிப்பிட்டு அவற்றை விளக்குக. அபிவிருத்தி வந்திருக்கு பிள்ளைகள், வராமல்ல வந்திருக்குது. இந்த என்ன பிரச்சனைன்னு கேட்டா பார்ட் 1க்கு சம்பந்தமா இந்த வினாக்கள் வரலாம். இதுல வந்திருக்கனால உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது சுவர் இல்லை. ஆனா பார்ட் 1க்கு வரலாம். அதனால நம்ம கொஞ்சம் அதுல பார்ட் 1க்கு நுணுக்கமா படிக்கணும் பிள்ளைகள். பார்ட் 1க்கு படிக்கிறேன்னா நுணுக்கமா படிக்கணும். போன வருஷம் லேசா 6வது வினா 10 புள்ளிக்கு வந்திருக்குது. சரியா? அப்ப நாம வாங்க அபிவிருத்திங்கிற பாடத்துக்குள்ள போவோம். தேவையான விடயங்கள் இருந்தா நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். அபிவிருத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு இடமோ ஒரு எந்த ஒரு பொருளோ அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுமா இருந்தா அதை தான் நாங்க அபிவிருத்தி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கட்டம் அப்படிங்கிறது வளர்ச்சியை நோக்கி போறது. வளர்ச்சியை நோக்கி போறது தானே அபிவிருத்தி, ரிஷானா? ஆமாம் சார். எந்த துறை எடுத்தாலுமே அது வளர்ச்சியை காட்டுவது அபிவிருத்தி நாங்க என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்ப அபிவிருத்தி என்பது இயங்குத்தன்மை கொண்டது. அபிவிருத்திங்கிறது எப்பயும் முடிகிற உண்டா? நோ சார். அபிவிருத்திங்கிறது முடியாத ஒண்ணு. அது அடுத்து இயங்குத்தன்மை, இயங்கி கொண்டு இருக்காது பிள்ளைகள். எப்பயுமே இயங்கி கொண்டே இருக்குமாக இருந்தால் அதை நாங்க அபிவிருத்தி, இயங்குத்தன்மை கொண்டது. கட்டாயம் எம்சிக்யூக்கு கேட்கலாம். அபிவிருத்தி என்பது முடிந்தது, சரியா? அப்படிங்கிற வாங்க இயங்குத்தன்மை கொண்டது அப்படிங்கிற வரக்குள்ள இயங்குத்தன்மை கொண்ட ஒரு பொருள். இயங்குத்தன்மை அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு பிசினஸ் செஞ்சுக்கிட்டு போறாங்க. அந்த பிசினஸ் இயங்கிக்கிட்டே போனாதான் அது அபிவிருத்தியான்னு பார்க்கலாம். முடிஞ்சிட்டா அப்படியே அது இல்லை. அப்ப இயங்குத்தன்மை கொண்டது. அதே மாதிரி வரையறுக்க முடியாத தொடர்ச்சியான செயல்முறை. வரையறை சொல்ல முடியாது. அபிவிருத்திக்கு ஒரு வரையறை சொல்ல முடியாது. சரியா? எப்பயுமே அது தொடர்ச்சியான செயல்முறை ஆகும். தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தான் அபிவிருத்தி. சரிதானே? 20ஆம் நூற்றாண்டின் அரைப்பங்கு, 20ஆம் நூற்றாண்டின் அரைப்பகுதி வரைக்கும் நாட்டின் நிலவிய பொருளாதாரம் தான் அபிவிருத்தி என அழைக்கப்பட்டது. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 20ஆம் நூற்றாண்டு அரைப்பகுதி வரைக்கும், 20ஆம் நூற்றாண்டு இந்த அரைப்பகுதி வரைக்குமே எக்ஸ்கியூஸ் என்ன மீ. சொல்லுங்க ஐனா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார் ஹெல்த் தானே? இல்லண்ணா, ஜியோகிரபி ஹெல்த் கிளாஸ் நீங்க ஓஃப் தானே? ஓகே சார், மெசேஜ் பார்க்கல. சரி, ஓகே ஓகே. நான் அந்த லிங்க்ல தான் நான் உங்களுக்கு ஜியோகிரபி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ. ஓகேம்மா, ஓகே. 20ஆம் நூற்றாண்டின் அரைப்பகுதி வரைக்கும், 20ஆம் நூற்றாண்டின் அரைப்பகுதி வரைக்கும் நாட்டுல பொருளாதாரத்தை தான் அபிவிருத்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுமா? அதனால புத்தளம்ல சரியான இடிமின்னல் மழை இருக்குது. நான் லெஃப்டானா இதுக்கான ரெக்கார்டிங் வருமா குரூப்ல? நீங்க 11ஆ ஐனா? சார் ஐனா 9. நான் 11க்கு தான் இது செய்யறேன் நானு. ஓகே சார், எங்கட குரூப்ல தான் இது வந்திருந்தது. சரி சரி, நான் 11க்கு தான் இது செய்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. இன்னைக்கு ஹெல்த் சயின்ஸ் ஓஃப். ஓகே சார். ஓகேம்மா, ஓகே.
சரி பாருங்க. அப்ப அபிவிருத்திங்கிறது வந்து முன்ன காலத்துல எல்லாம் பொருளாதாரம் சிறப்பா இருந்தா அபிவிருத்தின்னு சொன்னாங்க. வீட்டுல நல்ல பொருளாதாரம் இருந்தா அந்த வீடு அபிவிருத்தின்னு சொன்னாங்க. ஒரு கடையில இது பணங்கள் இருந்தா அந்த இது அபிவிருத்தின்னு சொன்னாங்க. ஒரு நாட்டுல பணம் அதிகமா இருக்குமா அந்த நாடு அபிவிருத்தி நாடுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. அப்ப இது வந்து முடிஞ்சிருச்சு. எப்ப 20ஆம் நூற்றாண்டு அரைப்பகுதி வரைக்கும் அந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தினது தான் அபிவிருத்தின்னு சொன்னது முடிஞ்சிட்டது. இது பழைய ஒரு எண்ணக்கரு. அபிவிருத்தி எண்ணக்கரு காலத்தோடு மாறுபடக்கூடியது. காலத்துக்கு காலம் அது என்ன செய்யக்கூடியது? மாறுபடக்கூடியது பிள்ளைகள். அபிவிருத்திங்க. அப்ப 3 பாயிண்ட் பார்த்தோம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அபிவிருத்தி எப்பயும் முடியாது, இயங்குத்தன்மை கொண்டது. இதை வரையறுக்க முடியாது, தொடர்ச்சியான செயல்முறைன்னு சொன்னாங்க. அடுத்து அபிவிருத்தி அப்படிங்கிறது 20ஆம் நூற்றாண்டு அரைப்பகுதி வரைக்கும் பொருளாதாரத்தை தான் அபிவிருத்தின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த அபிவிருத்தி என்ன கரு காலத்தோடு மாறுபடக்கூடியது. காலத்துக்கு காலம் என்ன செய்யக்கூடியது? மாறு. ட்ரெண்ட் தெரியுதா? ட்ரெண்ட்னா என்ன பிள்ளைகள்? ட்ரெண்டிங்னா என்ன? அப்ப இருக்கக்கூடிய கலாச்சாரம், அப்ப இருக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தானே ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. அப்படிதானே ஆம் சார். கிருஷ்ணா? அந்த மாதிரி தான் அபிவிருத்தி. காலத்துக்கு காலம் மாறுபடக்கூடிய ஒரு எண்ணக்கருவை கொண்டது. இது உங்களுக்கு நோட் பண்ண தேவையில்லை. ஆரம்ப கால அபிவிருத்தி குறிகாட்டி கேட்பாங்க சில நேரம். ஆரம்ப கால அபிவிருத்தி குறிகாட்டி பாருங்க. தலா வருமானம் வீதம், ஒருவருக்கு தலா வருமான வீதம். தலா வலு சக்தி நுகர்வு, எவ்வளவு அவர் வலு சக்தியை நுகர்றாரு. அதுல மொத்த தேசிய உற்பத்தி, ஒரு நாட்டுக்கு எவ்வளவு மொத்த தேசிய உற்பத்தி வருது, சரியா? அதுக்கு பிறகு 1000 மக்களுக்கு வானொலி. எப்போ ஒருத்தர் இப்ப 1000 பேர் இருக்காங்கன்னு எப்பவுமே அவங்க வீட்டுல எத்தனை பேர் இப்ப 500 பேருக்கு வானொலி இருக்கணும் எப்பவுமே அவங்கதான் கொஞ்சம் அபிவிருத்தின்னு சொல்லுவாங்க. முன்ன தெரியுமா பிள்ளைகள்? வீட்டுல பிள்ளைகளும் ஆரம்ப காலத்துல எல்லாம் சில வீடுகளில் டிவி இருக்காது, தெரியுமா? டிவி தானே அப்ப முக்கியமான உண்டு. டிவி, ரேடியோ, அப்படித்தானே பிள்ளைகள்? ஆம் சார். அப்ப என்ன சொன்னாங்கன்னா ஆரம்ப காலத்துல அப்ப அவங்களோட வீட்டுல டிவி, ரேடியோ அப்படியா இருந்தா அவங்க வந்து அபிவிருத்தியை நோக்கி போனவங்களா இருப்பாங்க, அப்படித்தானே? ஆம் சார். ஆஹ் உம் அப்ப பிள்ளைகள் ஓ உம் வானொலி இதெல்லாம் இருக்கிறது அபிவிருத்தின்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க, 1000 மக்களுக்கு தொலைபேசிகள். 1000 மக்களுக்கு தொலைபேசி. ஆரம்பத்துல தொலைபேசி 1000 மக்கள் எத்தனை பேருக்கு தொலைபேசி? இப்படி. அப்ப இதுக்கு பிறகு என்ன செய்யணும்? தலா வரும், ஒருத்தருக்கு எவ்வளவு வருமானம் இருக்கு, தவறு எவ்வளவு வலு சக்தியை நுகர்றாரு, அதுக்கு மொத்த தேசிய உற்பத்தி எவ்வளவு கிடைக்குது, 1000 மக்களுக்கு வானொலி, 1000 மக்களுக்கு தொலைக்காட்சி. இதுதான் ஆரம்ப கால அபிவிருத்தி குறிகாட்டி. விலங்குதா பிள்ளைகள்? ஆரம்ப கால அபிவிருத்தி குறிகாட்டி லேசா சொல்லி போடலாம் பிள்ளைகள். ஒருவருக்கு வருமானம் எவ்வளவு கிடைக்குது, அந்த வருமானத்தை வச்சுக்கொண்டு எவ்வளவு வலு சக்தியை நுகர்றாங்க, சரியா? அதுக்கு மட்டும் மொத்த தேசிய உற்பத்தி, மொத்தமா எவ்வளவு உற்பத்தி கிடைக்குது, அந்த உற்பத்தி வச்சுக்கொண்டு 1000 பேர்த்துக்கு எவ்வளவு வானொலி எத்தனை பேர் வச்சிருக்காங்க, 1000 பேர்த்துக்கு தொலைபேசி எத்தனை பேர் வச்சிருக்காங்க, இதெல்லாம் வச்சிருக்கவங்க தான் என்ன செய்யலாம்? அபிவிருத்தி ஆனவங்க அப்படின்னு ஒரு குறிகாட்டி. கிளியரா பிள்ளைகள் உங்களுக்கு? ஆம் சார். இது வந்து பழசு. பழசு ஒரு அபிவிருத்தி ஒரு நாட்டிலேயோ ஒரு வீட்டிலேயோ எடுத்துக்கொள்றாங்க, சரியா? ஒரு நாட்டுல அல்லது வீட்டுல, ஒரு வீட்டுல ஒரு தொலைபேசி இருந்தா அவங்க அபிவிருத்தி ஆனவங்க, கொஞ்சம் செல்வாக்கானவங்க. வானொலி இருந்தா பரவாயில்ல. தலா வருமானம், ஒரு வீட்டுல தலா வருமானம் வளமையை விட கொஞ்சம் கூட, எல்லாரும் சாப்பிட்டு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கினா அவங்க கொஞ்சம் அபிவிருத்தியானவங்க, சரி? அவங்க தலா சக்தி நுகர்வு. இப்ப வளமை ஒரு ஏழை வீட்டுல நுகர்வை விட இவங்க வீட்டுல கூடுதலாக வலு சக்திகளை பாவிப்பாங்களா இருந்தா அந்த வீடு கொஞ்சம் அபிவிருத்தி, சரியா? மொத்த தேசிய உற்பத்தி, மொத்தமா
அவங்களுக்கு எவ்வளவு தேசிய உற்பத்தி கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறது வந்து ஆரம்பகால அபிவிருத்தியாக சொல்லப்பட்டது பிள்ளைகள். அப்ப இது வந்து பொருளாதாரத்தை மையப்படுத்திய அபிவிருத்தி. ஆரம்பகால அபிவிருத்தி என்னது? பொருளாதாரத்தை Yes. மையப்படுத்திய அபிவிருத்தி. பொருளாதாரம் தான். பொருளாதாரத்தை மெயினா கொண்டு வந்தாங்க. காலப்போக்குல அப்படியே போக போக அபிவிருத்தி என்ன கரு? அது 20ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர். பாருங்க, 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நவீனம். சரியா? அபிவிருத்தி என்பது தனியே பௌதீக அல்லது பொருளாதார கணிப்பீடாக மட்டுமன்றி மனித அபிவிருத்திக்கு தேவையான கூறுகளை உள்ளடங்கியதாக இருந்தது. பாருங்க, அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா 20ஆம் நூற்றாண்டு பிள்ளைகள், உங்களுக்கு இந்த எண்ணக்கரு வேணுமா? அந்த இது கேட்பாங்களா? சில நேரம் இப்படி கொடுத்து கேட்கலாம். இது தேவையா? நோட் பண்ணணுமா? ரிசானா பவிச்சன் பேசுங்களே, கொஞ்சம் சொல்லுங்க, அடுத்து போவோம். ஓம் சார். குயிக்கா நோட் பண்ணுங்க, அப்ப பாப்போம் வேகமா. சரி, ஓகே பிள்ளைகள், பார்த்துக்கொள்ளுங்க, தேவைப்படும். அபிவிருத்தி என்ன கரு? அதுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டின் பின்னர் பகுதியில் அபிவிருத்தி என்பது தனியே பௌதீகம் அல்லது பொருளாதார கணிப்பீடாக இல்ல எடுக்கல. அவங்க பொருளாதாரத்தை கொண்டு வரல. அதோட சேர்த்து மனித அபிவிருத்திக்கு தேவையான கூறுகளை உள்ளடக்கி இருக்கு. மனித அபிவிருத்தி, ஒரு மனிதன் அபிவிருத்தி அடையணுமா இருந்தா பொருளாதாரம் மட்டும் இல்ல, பல கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மனிதன் அபிவிருத்தி தான் ஒரு அபிவிருத்தி என்ன கரு. மனிதன் அபிவிருத்தி அடைஞ்சாலும் அந்த நாடு அபிவிருத்தி அடையும், அந்த வீடு அபிவிருத்தி அடையும், அந்த சமூகம் அபிவிருத்தி அடையும், அந்த ஊர் அபிவிருத்தி அடையும் அப்படிங்கிறது. அப்ப அவனுக்கு அபிவிருத்தி அடைறதுக்கு என்ன கரு இருக்கோ அதெல்லாம் வளர்க்கிறது தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, அபிவிருத்தி அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? என்ன கரு சொல்லல. 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு என்ன செய்யுதுன்னு கேட்டா கொஞ்சம் சரி, ஓகே. அப்ப தேவையான கூறுகளை உள்ளடக்கி என்னென்ன கூறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கொள்ளணும். பொருளாதார அபிவிருத்திங்கிறது 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்பகுதியில் இருந்துச்சு. 20ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் வந்து பொருளாதாரம் மட்டுமல்ல, பொருளாதார மனித அபிவிருத்திக்கு தேவையான கூறுகளை கொஞ்சம் உள்ளடக்கப்படுது. பாருங்க, 20ஆம் நூற்றாண்டு பின்னர் அபிவிருத்தி என்ற என்ன கருத்தை பயன்படுத்தும் குறிகாட்டிகள் என்னன்னா கல்விக்கான சந்தர்ப்பம், அதுவும் அபிவிருத்தி தான். மனிதனுக்கு தேவையான கல்விக்கான சந்தர்ப்பங்களை வழங்குறது அபிவிருத்தி. சிசு மரண வீதம் குறைக்கிறது, அதுவும் அப்ப அபிவிருத்தியை சொல்றது. பிரசவ மரண வீதம் குறைக்கணும், அத வந்து சிசு பிரசவ மரணம் ஏற்பட வீதத்தை குறிக்கணும். எழுத்தறி வீதம் அதிகரிக்கப்படணும். பிறப்பின் போது ஆயுள் எதிர்பார்ப்பு அதிகரிக்கணும்.
தகவல் தொடர்பான வசதிகள் வந்து நல்ல வளர்ச்சியை நோக்கி இருக்கணும். சுகாதார வசதிகள் சிறப்பா இருக்கணும். வருமான வேறுபாடுகள் கட்டாயம் என்ன செய்யும், வருமானங்கள் வந்து எல்லாத்துக்கும் வேறுபாடு அதிகமா இருக்கணும். பொருட்களுக்கு தேவையான கொள்வனவு சக்தி, சிறப்பான பொருட்களுக்கான கொள்வனவு நல்லா வாங்கி சாப்பிடணும் அப்படிங்க. அரசியல் தீர்வினை எடுக்கும் சுதந்திரம், இது எல்லாமே சிறப்பா காணப்படுமாக இருந்தால் இதுதான் அபிவிருத்தி. அப்ப இந்த வகையில இருக்கு. அப்ப சும்மா இப்ப பேசிக்கிருவாங்க பாருங்க. ஒரு பாடசாலை அபிவிருத்தி அடைஞ்சிருக்கு. அப்ப அங்க கல்வி சிறப்பா இருக்குது. இந்த வைத்தியசாலை அபிவிருத்தி அடைஞ்சிருக்குது. இங்க பிரசவம் இதெல்லாம் பார்க்கலாம். இந்த நாட்டுல வந்து எழுத்தறிவு வீதம் சிறப்பா இருக்கு. எல்லாம் கல்வி கற்கிறாங்க. அதுவும் ஒரு அபிவிருத்தி தான். இங்க 80, 85 வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வாழ்றாங்க முதியோர்கள். அப்ப இங்க வந்து சிறப்பா இருக்குது. அது தகவல் தொடர்பாடலாம் நல்ல இன்டர்நெட், நல்ல விடயங்கள் பயன்படுத்துறாங்க. நல்ல apps எல்லாம் பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் நல்லா சிறப்பா இருக்குது. அது சுகாதார வசதி, வருமான வேறுபாடுகள் ஒரே மாதிரி இல்லாமல் அதிக அளவான மாறி மாறி வேறுபாடுகள். பொருட்கள் சேவைகள் கொள்வனவு சக்தி, அப்ப அழகா நல்ல பொருட்கள் என்ன செய்யலாம், கொள்வனவு வாங்கி சாப்பிடுறாங்க. அரசியல் தீர்வு எடுக்கும் சுதந்திரம், அந்த மாதிரி இதெல்லாம் உள்ளடக்கியதாக நாங்க என்ன செய்யலாம், பார்க்கக்கூடிய அபிவிருத்தி. சில நேரம் 3, 2 கேட்பாங்க பிள்ளைகள். 20ஆம் நூற்றாண்டின் பின்னர் பகுதியில் அபிவிருத்தி என்ற கருத்தை பெற பயன்படுத்தப்படும் குறிகாட்டிகள் 3 தருகன்னு கேட்பாங்க பிள்ளைகள். நீங்க இது எல்லாத்தையும் எழுதும் போதுதான் ஒரு 3 ஞாபகம் வரும். எழுதி கொள்ளுவோமா என்ன மாதிரி? ஆம் சார். ஓகே, குயிக்கா எழுதுங்க. பவி எழுதணும் தானே? ஓம் சார். ஓகே ஓகே, குயிக். சரி, ஓகே, நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு வகையில 3 அல்லது 4 நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, அபிவிருத்தி பற்றியான வரைவிலக்கணம் சில நேரம் கேட்கலாம். யாராவது சொல்லப்பட்டது. நாட்டின் வறுமை ஒழிந்து பாருங்க. டட்லி சியர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தருடைய என்ன கரு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. நாட்டின் வறுமை ஒழிந்து, கட்டாயம் வறுமை இருக்கக்கூடாது, ஒழியணும். தொழில் வாய்ப்புகள் அதிகரித்து, அப்ப தொழில் வாய்ப்புகள் எல்லாம் என்ன செய்யணும், அதிகரிக்கணும். வருமான ஏற்றத்தாழ்வு நீங்குமாயின், அப்ப வருமான ஏற்றத்தாழ்வு நீங்குமாயின், சரியா, அது அபிவிருத்தியா. 3 விடயத்தை இங்க சொல்லியிருக்காரு. ஒன்று வறுமை ஒழியணும், 2வது தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கணும்,
வருமான ஏற்றத்தாழ்வு, இந்த வருமான ஏற்றத்தாழ்வு வந்து நீங்கணும். அப்ப இங்கதான் இந்த அபிவிருத்தி பிரச்சனை வரப்போகுது. வருமானம் 100 ரூபாய் கிடைக்கிறவனும் ஒரே நாட்டுல தான் இருக்கான். ஒரு நாளைக்கு 1,00,000 சம்பாதிக்கக்கூடியவனும் அதே நாட்டுல தான் இருக்கு. அப்ப இது இங்க வந்து என்ன செய்ய, அபிவிருத்தி இல்லை அப்படிங்கிற ஒன்றைதான் என்ன செய்யும், எடுத்து காட்டும் பிள்ளைகள். அதனால வறுமை ஒழிந்து தொழில் வாய்ப்புகள் அதிகரித்து வருமான ஏற்றத்தாழ்வு நீங்குமாயின் அது ஒரு அபிவிருத்தியாம். சரியா? அபிவிருத்தி என்றால் என்ன கேள்விகள் கேட்குமாக இருந்தா இதுகளை நாங்க போடலாம். அதே மாதிரி இன்னொரு ஐநா அமைப்பினுடைய ஒரு எண்ணக்கரு, அபிவிருத்தி என்பது உலக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதலாகும். அந்த வாழ்க்கை தரம் மேம்படுத்தல பல்வேறு விடயங்கள் சுட்டிகள் சொல்லியிருக்கே, அதெல்லாம் வரும் பிள்ளைகள். அந்த சுட்டிகள் எல்லாம் இதுக்குள்ளதான் வரும். மேம்படுத்தினா கல்வி மேம்படுத்தல், சுகாதாரம் மேம்படுத்தல், தனியார் வருமானம் மேம்படுத்தல், எல்லாத்துலயும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இந்த 2 எண்ணக்கரும் விளங்குனதா பிள்ளைகள் அபிவிருத்தி சம்பந்தமா? அபிவிருத்தி என்றால் என்னன்னு கேட்பாங்களா இருந்தா நீங்க என்ன செய்யலாம், அதுகளை போடலாம். ஒரு அடுத்து யுனெஸ்கோ பிரகடனம் பாருங்க. யுனெஸ்கோ என்ன சொல்லியிருக்கணும் அபிவிருத்தியை பத்தி, நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியோடு, அது வந்து பொருளாதார அபிவிருத்தி அப்படின்னு வந்தா 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்ன, அதுக்கு பிறகு சமூக அபிவிருத்தியும் ஏற்படல் வேண்டும். ஒரு சமூகம் அபிவிருத்தியா ஆகணும். சமூகம் எப்படி அபிவிருத்தி ஆகும்? ஒரு தனி மனிதன் அபிவிருத்தி அடைவானா இருந்தா தான் சமூகம். தனி மனிதன் 10 பேர் அபிவிருத்தி அடைவானா, 10 பேர் அந்த சமூகத்துல இருப்பானா சமூகம் அபிவிருத்தி அடையும் அப்படிங்கிற ஒன்றுதான். அபிவிருத்தி அடையும் அப்படிங்கிறது நீங்க வெறுமனே சல்லியில மட்டும் சொல்றதுக்கு இல்ல. சரியா? பல்வேறுபட்ட செயற்பாடுகள் நாங்க பார்த்தோம், அபிவிருத்தி சுட்டி பார்த்தோம், அது எல்லாமே அபிவிருத்தி அடையணும் அப்படின்னு யுனெஸ்கோ சொல்லியிருக்கு. சரியான பொருளாதார அபிவிருத்தியோடு சமூக அபிவிருத்தியும் ஏற்பட வேண்டும், சமூகமும் அபிவிருத்தி அடையணும் அப்படின்னு. சரியா? சமூக அபிவிருத்தி என்பதில் உணவு, போசாக்கு, ஆரோக்கியம், கல்வி, வீடு, சமூக பாதுகாப்பு, ஆடையணிகள், ஓய்வு, மனித சுதந்திரம் இது எல்லாமே உள்ளடங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1970ஆம் தசாப்தத்தின் பின்னர் பொருளாதாரம் சாராத நியமங்கள் தொடர்பாகவும் சமூக மேம்பாடு தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. இதுல பிள்ளைகள் ஒரு 2 வரைவினக்கணத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாத, அபிவிருத்திங்கிற ஒரு வினா வந்தா இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தொட்டு காட்ட முடியுமா? ஏதாவது ஒன்றை நீங்க என்ன செய்யலாம், இவர் சொன்னது அல்லது ஐநா சொன்னது அல்லது யுனெஸ்கோ சொன்னது, இந்த மாய்க்க விடயங்கள் நீங்க போடலாம். 1980ஆம் தசாப்தத்தில் உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள், கனி எண்ணெய் விலை உயர்வு, கடன்கள், உள்நாட்டு மோதல்கள் ஆகியன காரணமாக சுற்றாடல் பாதுகாப்பு, சூழல் பாதுகாப்பு ஆகியன தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டது. அப்ப இங்க பாருங்க, மிக முக்கியமா அபிவிருத்தியில மிக முக்கியமான ஒண்ணை கொண்டு வர பாக்குறாங்க. என்னன்னா 80வது காலப்பகுதியில கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. கட்டமைப்புனா ஒரு அபிவிருத்தினா இப்படித்தான் இருக்கும். அதுல கனிய எண்ணெய் எல்லாம் விலை உயர்வா ஏற்பட்டிருக்கு, அதிகமா பாவனை உட்படுத்தப்பட்டிருச்சு. சரியா? கட்டமைப்புனா இப்ப காடுகளை வெட்டி மரங்களை விட்டாலும் அது பொருளாதாரத்துல அபிவிருத்தி தானே, அப்படியா இல்லையா பிள்ளைகள்? அப்படியே அபிவிருத்தி. அப்ப நீரை வந்து ஃபுல்லா பொட்டில் அடைச்சு அதிகமா வித்தாலும் அதுவும் ஒரு அபிவிருத்தி தான். ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த மாதிரி கட்டமைப்புல இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. கடல் வளம், மீன் அதெல்லாம் அத்துமீறியது. அதனால கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. அது கனி எண்ணெய் விலை உயர்வு, கடன்கள் அதிகம், ஒரு நாடு இன்னொரு நாடோட கடன் வாங்குறது, ஒருத்தர் இன்னொரு கடன் வாங்குறது, ஒரு நாடு கீழே ஒரு நாடு மேல, இப்படி உள்நாட்டு மோதல், யுத்தம் இப்ப வரைக்கும் நடக்குது. ஆகியன காரணமாக சுற்றாடல், இதெல்லாம்னால என்ன பாதிக்கப்பட்டுச்சுன்னா மெயின் சுற்றாடல் ஏற்பட்டுருச்சு. ஏற்பட்டனால சூழல் பாதுகாப்புல ஒரு அபிவிருத்தி தேவைன்னு நினைக்கிறாங்க. சரியா? எந்த ஆண்டுக்கு பிறகு சூழல்ல ஒரு அபிவிருத்தி வேணும்னு நினைக்கிறாங்க? 1980. 80ல. சரியா? ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, கட்டமைப்பு ரீதியான மாற்றம் வந்துருச்சு, கனி எண்ணெய் விலை உயர்வு வந்துருச்சு, கடன் வந்துருச்சு, உள்நாட்டு மோதல்கள் வந்துருச்சு. இந்த பிரச்சனைகள் காரணமாக என்ன நடக்குதுன்னு கேட்டா,
ஒரு சூழல் சம்பந்தமான ஒரு பாதுகாப்பு வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். 1980 உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்களா இருந்தா இதுகளை நீங்க சொல்லணும். ஆனா தேவைப்படும் நினைக்கிறேன். இது 80 பேர் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்ல தெரியணும். எழுதுவோமா? எழுதி கொடுவோமா என்ன? நீங்க சொல்றதுதான் பிள்ளைகள். எழுதிக் கொள்வோம் சார். குயிக்கா எழுதுங்க பாபு. சரி, நோட் பண்ணிருப்போம் அப்படியா பிள்ளைகள்? ஓம் சார். எஸ். பவி, எங்கட பவி நோட் பண்ணீங்களா? அடுத்த அபிவிருத்தி ஓம் என்பது சார். அதுக்கு பிறகு அபிவிருத்தியை தான் அவங்க சொல்றாங்க. என்னன்னு கேட்டா கொஞ்சம் சனத்தொகை, சமூக, பொருளாதார மற்றும் ஒழுக்க ஆகிய காரணிகளுடன் தொடர்பட்டுள்ளது. தொடர்ச்சியான செயல்முறையாகும். அப்ப அபிவிருத்தி என்பது சமூகம், சனத்தொகையில இருக்கக்கூடிய சமூகம், கலாச்சாரம், ஒழுக்கம் அதோட தொடர்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மூன்றாம் அபிவிருத்தி குறிகாட்டிக்குள்ள வரும். அபிவிருத்தி வரைவிலக்கணங்கள் வேறுபடுவது போல அபிவிருத்தியை அளவிட பயன்படுத்தும் குறிகாட்டிகளும் மாற்றமடையும். அப்போ ஒவ்வொரு அபிவிருத்தியையும் அளக்கிறதுக்கான குறிகாட்டிகள் என்ன செய்யப்படும்? மாறுபடும். நாட்டுக்கு நாட்டு மாறுபடும். நீங்க யோசிச்சு பாருங்க, இலங்கையில கல்விங்கிற ஒரு அபிவிருத்தியை அளக்கிற குறிகாட்டி யோசிச்சு பாருங்க. சாதாரணமா தன்னுடைய பெயரை ஒருவருக்கு எழுத தெரியுமா இருந்தா அவர் கல்வி அறிவு கொண்டவர்னு தான் எடுக்கிறாங்க இலங்கையில சட்டம். இலங்கையில கல்வியை எப்படி எடுக்கிறாங்க? கல்வர் படிச்சவர் அப்படிங்கிறதுக்கான அளவுக்குள்ள வர்றதுக்கான ஒரு நியதி இருக்கு. என்னன்னா அவருக்கு தன்னுடைய பெயரை எழுத தெரியுமாக இருந்தால் அவர் என்னது கல்வி அறிவு கொண்டவரு. பிங்கர் பிரிண்ட் கைரேகை வைக்கக்கூடியவங்க மாத்திரம்தான் இங்க கல்வி அறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு கணக்கெடுக்கப்படுது. அப்ப குறிகாட்டிகளாக நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரிதானே? அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சுட்டிக்குமே அந்த அபிவிருத்தி அளக்கிறதுக்கான விடயங்கள் மாறுபடும். அபிவிருத்தி அளவிடல் அபிவிருத்தி மட்டத்தை அளவிடுறதுக்கு பல்வேறு பண்புகள் ரீதியான குறிகாட்டிகளை அறிமுகம் செய்துள்ளன. பாருங்க, அபிவிருத்தி அளக்கிறதுக்கு முன்ன பண்பு ரீதியா இல்ல, முன்ன பணம் தான், எண்ணிக்கை ரீதியா தான் இருந்துச்சு. முன்ன எண்ணிக்கை ரீதியா. ஆனா இப்ப என்னவா மாறி இருக்குது? அது பண்பு ரீதியா கூட என்ன செய்யலாம். இப்ப நீங்க இந்த நாட்டுல நல்ல பண்பு அபிவிருத்தி அடைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல மரியாதை கொடுக்கக்கூடியவங்க அதிகமானவங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா பழகக்கூடியவங்க அதிகமா இருக்காங்க. அதுவும் ஒரு அபிவிருத்தி தான். இதெல்லாம் இந்த வந்திருக்கு. இந்த ஊர்ல நல்லா அபிவிருத்தி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுவும் அறிமுகம் செய்யலாம். பண்பு ரீதியான குறிகாட்டி. இப்ப பாருங்க,
அபிவிருத்தி அளவிடும் குறிகாட்டி ஒண்ணு பழைய குறிகாட்டி, நவீன குறிகாட்டின்னு ரெண்டு இருக்கு. பழைய குறிகாட்டி வந்து 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர், இது 20ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் வரக்கூடிய அபிவிருத்தி. இதுல இன்னொன்று தெரிஞ்சு கொள்ளணும் பிள்ளைகள், நீங்க இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் அப்படிங்கிறது வந்து பொருளாதாரத்துலதான் அபிவிருத்தி இருந்தது. பொருளாதாரத்துலதான் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா இந்த அபிவிருத்தி காணப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு வந்த அபிவிருத்தியில வந்து பொருளாதாரம் மாத்திரம் இல்ல பிள்ளைகள், இதுக்கு பல்வேறுபட்ட குறிகாட்டி நாங்க ஆரம்பத்துல எழுதினோம். சுகாதாரம், கல்வி, போக்குவரத்து, கட்டமைப்பு அதிகமா நாங்க எழுதினோம். ஒரு 4 சொல்லுங்க பாப்போம் அதுல நீங்க எழுதினதுல நவீன குறிகாட்டிகள். பவிச்சனா சொல்லுங்க பாப்போம், ஒரு 4 குறிகாட்டி. சரி, சுகாதார வசதி, ஓகே சிசு மரண வீதம், ஓகே எழுத்தறிவு வீதம், எழுத்தறிவு வீதம், எஸ். கல்விக்கான சந்தர்ப்பங்கள், பார்த்தா சொல்றோம், ஞாபகத்துல இருக்க ஒரு 3-4 சொல்லுங்க போதும். ஏன்னா அப்பதான் அங்கேயும் ஞாபகம் வரும். ஓகே, இதெல்லாம் வரும். சரி, இதெல்லாம் நவீன குறிகாட்டிக்குள்ள வரும். பழைய குறிகாட்டிங்கிறது பொருளாதாரத்துக்குள்ள மாத்திரம்தான் வரும் அப்படிங்கிற உண்டு. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். பழைய குறிகாட்டிகள் அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்கு. குறிகாட்டிகள் நாங்க புதிய குறிகாட்டிகள் எழுதினோம். பழைய குறிகாட்டியை பாருங்க, மொத்த தேசிய உற்பத்தி. ஒரு ஆண்டில் ஒரு நாட்டினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பணிகள் அல்லது பண்டங்கள் மொத்த இறுதி சந்தை மதிப்பாகும். அப்ப என்ன செய்யறாங்க, எந்த விடயமும் பண்டங்களை கொண்டு வந்து கடைசியா வித்துட்டு அதுல கிடைக்கக்கூடிய பணம் தான் மொத்த உற்பத்தி என்று சொல்றாங்க. விளங்குதா? பொருளா இருக்கலாம், பணிகளா இருக்கலாம், பண்டங்களா இருக்கலாம். இது மொத்த தேசிய உற்பத்தி. தலா வருமானம் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, குறிப்பிட்ட ஒரு நாட்டில் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் வருமானமாக பெற்றுக்கொண்ட தனிநபர் ஒருவருக்கான பணம். பாருங்க, குறிப்பிட்ட ஒரு நாட்டுல குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில ஒருவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய தனிநபர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோ அதுதான் தலா வருமானம், தலா வீத வருமானம். சரிதானே? அப்படின்னு எடுக்கப்பட்டது. நாட்டின் மொத்த அபிவிருத்தி, இது எல்லாத்தையும் கூட்டும் போது நாட்டின் மொத்த அபிவிருத்தி வரும். இது பழைய குறிகாட்டி. சரியா? பழைய குறிகாட்டியாக நாங்க என்ன செஞ்சோம் பார்த்தோம். முதல்ல ஒரு இடத்துல பார்த்தோம் தானே, இத ஒரு சார்ட்ல பார்த்தோம். சரியா? பழைய குறிகாட்டிகளின் மூலம் புலப்படும் பிரதான விடயம். இப்ப நான் சொன்னாங்களே, இதுல இருந்து மொத்த தேசிய உற்பத்தியா இருக்கலாம், தலா வருமானமா இருக்கலாம், நாட்டின் மொத்த அபிவிருத்தியா இருக்கலாம், ஆரம்ப கால குறிகாட்டிகள் அபிவிருத்தி உண்மை எல்லாமே எதுக்குள்ள வந்து சேருது கடைசியா? பொருளாதார அபிவிருத்தி. பொருளாதாரத்துக்குள்ளதான் வருது. அப்ப பழைய அபிவிருத்தி குறிகாட்டி மூலம் புலப்படும் பிரதான விடயம் வந்து எப்படி சுத்தி சுத்தி பார்த்தாலும் மொத்தமா உற்பத்தி செஞ்சு விற்கப்பட்டது பணம், மொத்தமா ஒருத்தர் சம்பாதிக்கிறதும் பணம், நாட்டுல மொத்தமா இருக்கக்கூடிய அபிவிருத்தியும் பணம் தான். அப்ப பொருளாதாரத்தை மட்டும் கொண்ட குறிகாட்டியாக பழைய குறிகாட்டி இருந்தது. நீங்க எங்கேயாச்சும் ஸ்கூல்ல படிக்கும் போது இதை விளங்கி கொள்ளுவீங்களாக இருக்கும். அடுத்து, பாரம்பரிய குறிகாட்டிகள் மூலம் உலக நாடுகள் பின்வருமாறு வகைப்படுத்தப்பட்டது. அப்ப அதனாலதான் பாரம்பரிய ஒரு குறிகாட்டியை வச்சுதான் பிள்ளைகள் நாட்டை கூட பிரிச்சாங்க. விருத்தி அடைந்த அபிவிருத்தி மட்டம் உள்ள நாடு, அபிவிருத்தி அடைந்த நாடு, நடுத்தர மட்டம் உள்ள நாடு, அபிவிருத்தி அடைந்து வரும் கதைக்கிறது நாடு, கிளியரா விளங்கல. குறைந்த அபிவிருத்தி மட்ட நாடு, அபிவிருத்தி அடையாத நாடு. இப்படி இந்த 3 நாடு காட்டிய வச்சுக்கொண்டு 3 நாடுகளை வகைப்படுத்தினாங்க. 3 கேட்டகரி இருக்கு தானே, அபிவிருத்தி இப்ப ஓகேவா? கேக்குதா? ஓம் சார். ஓம் சார். கவிச்சனா இப்ப கேக்குதா? ஒன்று அபிவிருத்தி அடைந்த நாடு, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு, அபிவிருத்தி அடையாத நாடு. 3 கேட்டகரி இருக்கா இல்லையா உலக நாடுகள்ல? இருக்கு சார்.
அமெரிக்கா, ஜப்பான், சீனா, பிரித்தானியா இந்த போன்ற நாடுகள் எல்லாம் அபிவிருத்தி அடைந்த நாடாக சொல்லப்படுது. இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் இந்த நாடுகள் எல்லாம் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுன்னு சொல்லுவாங்க. சோமாலியா, எத்தியோப்பியா போன்ற நாடுகள் அபிவிருத்தி அடையாத நாடுகள். இப்படி நாடுகள் இருக்கா இல்லையா பிள்ளைகள்? இருக்கு சார். இந்த நாடுகளை இப்படி 3 வகைப்படுத்தினது வந்து புதிய குறிகாட்டியா பழைய குறிகாட்டியா? பழைய குறிகாட்டி. அதுதான். அப்ப நாடுகளை 3 வகைப்படுத்தினது பழைய குறிகாட்டி. ஏன்னு கேட்டா பிள்ளைகள், அந்த காலத்துல பணம் பொருளாதார ரீதியான நிலைமை தானே பார்க்கப்பட்டுச்சு. அப்ப பொருளாதாரத்துல பணம் வச்சிருக்கக்கூடிய நாடெல்லாம் அபிவிருத்தி அடைந்த நாடு, பணத்துல ஓரளவு இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அபிவிருத்தி அடைந்து வர நாடு, பணமே இல்லாத நாடுகள் வந்து அபிவிருத்தி அடையாத நாடுன்னு சொன்னாங்க பொருளாதார ரீதியா. ஆனா இப்ப அப்படி சொல்ல முடியாது. பாருங்க, நிறைய குறிகாட்டிகள் வந்துச்சு. அந்த குறிகாட்டிகள்ல எந்தெந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகளும் ஸ்ரீலங்கா, இலங்கை நீங்க எடுத்துக்கோங்க, கல்வி அறிவுல 98% சொல்றாங்க. அப்ப நம்மளும் அபிவிருத்தி அடைந்து தானே இருக்கும் இப்ப புதிய குறிகாட்டியின் படி, இல்லையா? ஓம் சார். அபிவிருத்தி அப்ப அதுகள் அடைந்திருக்கோம். தான். இந்த விட உங்களுக்கு நோட் பண்ணணுமா பிள்ளைகள்? இதெல்லாம் ஏதாவது உண்டு? உங்களுக்கு மொத்த உற்பத்தி என்றால் என்னன்னு தெரியுமா? தலா வருமானம் என்னன்னு தெரியுமா? மொத்த உற்பத்தி என்ற தெரியாது சார். தலா வருமானம் என்ற தெரியும். மொத்த உற்பத்தி என்றால் மொத்த தேசிய உற்பத்தி. மொத்தமா ஒரு நாடு வந்து உற்பத்தி செய்திருக்கக்கூடிய பொருளை சந்தைப்படுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய இறுதி சந்தைப்படுத்தல் மதிப்பாகும். சந்தைப்படுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பணம் இருக்கு தெரியுமா? அதான் மொத்த தேசிய உற்பத்தி. விலங்குதான். இப்ப தேயிலை எடுத்துக்கொள்றோம், இலங்கை தேயிலை எடுக்கிறோம். இந்த தேயிலையை கொண்டு போயிட்டு பிள்ளைகள் விற்று கடைசியா ஒரு பணம் கிடைக்கும் தானே? ஓம் சார். அதுதான் இறுதி சந்தை மதிப்பாகும். அதன் மதிப்பு தான் அந்த தேசிய உற்பத்தின்னு சொல்லுவாங்க. மொத்த தேசிய உற்பத்தி இதுல மட்டும் இல்ல பிள்ளைகள், சுற்றுலாவுல வரும், நமக்கு விவசாயத்துல வரும், அடுத்து சேவைகள்ல பல்வேறு துறைகள்ல இருந்து வந்து கடைசியா நமக்கு ஒரு பணம் கிடைக்குது தானே? அதெல்லாம் செய்யுது. அதைத்தான் மொத்த தேசிய உற்பத்தி என்று சொல்லுவாங்க. விளங்குதா? ஓம் சார். ஓம் ஒரு சார். வீட்டுல அண்ணன் சம்பாதிப்பாரு, அம்மா சம்பாதிப்பாங்க, அப்பா பணம் சேர்ப்பாரு, ஏதோ ஒரு வகையில வீட்டுக்கு வந்து கடைசியா கிடைக்கக்கூடிய அந்த பணம் இருக்கு தெரியுமா? அது பணியாக இருக்கலாம், பண்டங்களா இருக்கலாம். அதுதான் என்னது? ஒரு வீட்டினுடைய மொத்த உற்பத்தி. அப்படித்தானே? ஓம் சார். அதே மாதிரிதான் ஒரு மொத்த தேசிய உற்பத்திங்கிறது ஒரு நாட்டினரால் உற்பத்தி செய்யப்பட்ட பணிகள் அல்லது பண்டங்களின் மொத்தமாக இருந்து இறுதி சந்தை மதிப்பாகும். கடைசியா வரக்கூடிய அந்த பணம் வந்து மொத்த தேசிய உற்பத்தி அப்படின்னு சொன்ன ஒரு நாட்டுக்கு. சரிதானே? தலா வருமானங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டில் குறிப்பிட்ட ஒருவர் ஒரு மாதமா இருக்கலாம், ஒரு நாளா இருக்கலாம், ஒரு வருடமா இருக்கலாம், அந்த காலப்பகுதியில் வருமானமாக பெற்றுக்கொண்ட தனிநபர் ஒருவருக்கான பணத்தின் அளவாகும். சரியா? ஓகே சார். இதுதான் இது மொத்த தேசிய உற்பத்தி. அப்ப நீங்க எழுதும் போது பிள்ளைகள் புவியியல் எல்லாம் எழுதும் போது, இந்த விவசாயம் எல்லாம் எழுதும் போது, இந்த மொத்த தேசிய உற்பத்தி விவசாயத்துல எவ்வளவு கிடைக்குது அப்படிலாம் எழுதக்குள்ள இந்த சொற்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அப்பதான் அந்த நல்ல அழகா இருக்கும் அந்த வினாக்குரிய விடைகள் எல்லாம். இத பார்த்துட்டோம். அடுத்து பழைய குறிகாட்டியின் படி அதான் சொல்றாங்க, மொத்த தேசிய உற்பத்தியின் ஊடாகவும் பணம் தான் வரப்போகுது. கடைசியா தலா வருமானங்கிறதும் கடைசியா பணம் தான் வரப்போகுது. நாட்டின் மொத்த அபிவிருத்தினால்தான் பணம் தான் வரப்போகுது. அப்ப ஆரம்பத்துல பொருளாதார அபிவிருத்தி தான் காணப்பட்டது 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் பழைய குறிகாட்டியின் பெயரில். ஓகேவா? ஓகே சார். சரி. பாரம்பரிய குறிகாட்டியின் மூலம் இங்க பாருங்க, வினாவை கொஞ்சம் போயிட்டு பார்ப்போம். பாஸ் பேப்பர் வினாவை சும்மா என்ன கேட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. இலங்கை அபிவிருத்தி அண்மை காலங்களில் அதிக கவனம் செலுத்தப்படும் 2 அபிவிருத்தி செயற்திட்டங்கள். நிலைப்பேன் அபிவிருத்தி, இன்னும் நாங்க நிலைப்பேன் அபிவிருத்தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வரவே இல்லை.
அபிவிருத்தி செயல்முறையின் தகவல் மற்றும் தொடர்பாடு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வினாக்கள் எல்லாம் இன்னும் நாங்க வரவே இல்லை பிள்ளைகள். இப்பதான் அபிவிருத்திங்கிற ஒரு அறிமுகம் பார்த்து கொண்டே போறோம். சரிதானே? ஏனைய பேப்பர்களையும் கொஞ்சம் பார்ப்போம். சரி, இது சரி. இந்த பாருங்க, இது பழைய குறிகாட்டியின் மூலம் தான் பிள்ளைகள் இந்த நாடு மூன்றா பிரிக்கப்படும். விருத்தி அடைந்த நாடுகள், நடுத்தர விருத்தி நாடுகள், குறைந்த விருத்தி நாடுகள் அப்படின்னு 3 நாடுகள் பிரிக்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். இப்ப அப்படி இல்ல. அபிவிருத்தி அளவீடு நவீன குறிகாட்டி, சமூக நல குறிகாட்டிகள். இப்ப கேட்பாங்க சமூக நல குறிகாட்டிகள். சரியா? பாருங்க, 2வது நாங்க பாக்குறோம் நவீன குறிகாட்டி. பௌதிக வாழ்க்கை சுட்டன், பௌதிக வாழ்க்கை சுட்டன் PQLI. மனித அபிவிருத்தி சுட்டன் HDI. சரியா? ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இண்டெக்ஸ். சரியா? மனித வறுமை சுட்டன், மனித அமுக்க சுட்டன். அப்ப நீங்க எழுதி கொள்றீங்களா? இதை எழுதி கொள்ளுங்க. அபிவிருத்தி அளவிடும் நவீன குறிகாட்டிகள், சமூக நல குறிகாட்டிகள்னு போட்டுக்கொண்டு நவீனத்துல என்னென்ன பாக்குறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கொள்வோமா பிள்ளைகள்? ஓம் தேவைப்படும். சார். Yes. ஓகே சார். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். அதுல பௌதிக வாழ்க்கையோட சுட்டன்ல என்னென்ன வரும்? பௌதீகம் அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கக்கூடியது. 1977ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்டது. 3 விடயங்கள் உள்ளடக்கியது. ஒன்று, எழுத்தறிவு இருக்கணும். இதுல பௌதீகத்துக்குள்ள சிசு மரண வீதம் இருக்கணும், சிறப்பா இருக்கணும். பிறப்பிலிருந்து எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம், பிறப்புல இருந்து எவ்வளவு காலம் அவங்க என்ன செய்யற ஆயுட்காலம் இருக்கணும். இது வந்து பௌதிக வாழ்க்கையுடன் சொன்ன சுட்டன். அப்ப நாங்க பாருங்க, இந்த பாருங்க எக்ஸாம்ல வந்து நவீன தான் வந்திருக்கு. கொஞ்சம் சும்மா பாருங்க. பௌதீகம் அல்ல. பௌதீகம் அப்படின்னு கேட்டா நீங்க எழுதலாம். 3 நன்மைகளை குறிப்பிடுங்க. ஆனா இதுல கேட்கப்பட்டிருக்கு இந்த தொழில்நுட்ப சம்பந்தமா தான் கேட்கப்பட்டிருக்கு, தொடர்பாடல். ஆனா இந்த பௌதீகமா வந்தா நீங்க என்ன செய்ய எழுதலாம். அந்த மாதிரி வரலாம் பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன் நானு. அப்ப இதுல என்ன செய்யலாம்? இந்த பௌதிகத்துக்குள்ள வரக்கூடிய 3 விடயங்கள் என்னென்ன? பௌதிகத்துக்குள்ள நவீன சுட்டன்ல வரக்கூடிய முதலாவது பௌதீகம் வாழ்க்கையோட சுட்டன். அந்த சுட்டனுக்குள்ள என்னென்ன வருது? எழுத்தறிவு, சிசு மரண வீதம், பிறப்பிலிருந்து எதிர்க்கப்பாடும் ஆயுட்காலம். சரியா? எழுத்தறிவுல வந்து அந்த நாடு குறைவா இருந்தா பௌதீக வாழ்க்கை சுட்டன் அபிவிருத்தியில அந்த நாடு குறைவுன்னு அர்த்தம். சிசு மரண வீதம் அதிகமா இருந்தா அந்த நாடு பௌதீக வாழ்க்கை பண்பு சுட்டன் கீழ் குறைவான அபிவிருத்தியை கொண்டது. பிறப்பிலிருந்து எதிர்பார்க்கப்படும். இப்ப இங்க வந்து பணம் இங்க முக்கியத்துவம் படுதா நவீன அபிவிருத்தி குறிகாட்டிக்குள்ள? நோ சார். அப்ப எழுத்தறிவு, சிசு மரண வீதம், பிறப்பிலிருந்து. அப்ப நீங்க பௌதீக வாழ்க்கை சுட்டனு கீழே இதை போட்டுக்கொண்டா நல்ல பிள்ளைகள்.
இதுகள் பார்க்கப்படுது. இந்த எழுத்தறிவு வீதம், சிசு மரண வீதம், பிறப்பிலிருந்து எதிர்பார்க்கும் ஆயுட்காலம். ஞாபகம் வச்சு போட்டுக்கொள்ளுங்க. அதிகமா ஓலெவல் பேப்பர்களுக்கு இந்த அபிவிருத்தி வராது பிள்ளைகள். சில நேரம் போன வருஷம், இந்த வருஷம்லாம் இந்த அபிவிருத்தில எல்லாம் இலங்கை நாடு கொஞ்சம் பாதிக்கப்பட்டுச்சு தானே, அதனால சில நேரம் என்ன செய்யலாம், வரலாம். ஓகேவா? சரி, மனித அபிவிருத்தி சுட்டன் இருக்கு பிள்ளைகள். அதே மாதிரி பிறப்பில் ஆயுள் எதிர்பார்ப்பு என்ன எப்படி அப்படிங்கிறது, எழுத்தறிவு எப்படி வரும் அப்படிங்கிறது, இலங்கையில் சமூக குறிகாட்டிகள் என்னென்ன அப்படிங்கிறது இருக்கு, கொள்வனவு சக்தி, மனித அமுக்க சுட்டன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு பிள்ளைகள். இந்த பாடப்பகுதி எல்லாமே நாங்க என்ன செய்வோம்னு கேட்டா, நாளை கொஞ்சம் படிப்போம் பாருங்க. அதுக்கு பிறகுதான் இந்த பாருங்க, மிக உயர்வாக உள்ள நாடுகள், உயர்வாக உள்ள மிக உயர்வு, நடுத்தர அபிவிருத்தி நாடுகள், தாழ்வான அபிவிருத்தி நாடுகள், எதை வச்சு அடுத்த கட்டமா அதை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்க என்ன செய்யலாம்னு கேட்டா பார்க்கலாம் பிள்ளைகள். என்ன மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். மாநில அபிவிருத்தி கணிப்பில் இலங்கை நிலை எப்படி இருக்கு, கட்டாயம் இலங்கையில ஒரு வினா கட்டாயம் கேட்கப்படும் பிள்ளைகள். 21ஆம் நூற்றாண்டின் எப்படி அபிவிருத்தி இருக்குது இலங்கையில போன்ற நாடுகள்ல. அதுக்கு பிறகுதான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கட்டாயம் வருது பிள்ளைகள். நீங்க இந்த பாஸ் பேப்பர்கள்ல கொஞ்சம் இப்படி ஒவ்வொரு வருஷம் பார்த்தா, நான் பார்த்துட்டு வந்தேன், பெரிய அளவுக்கு அபிவிருத்திங்கிற ஒரு வினா என்ன செய்யலன்னு கேட்டா தாக்கம் செலுத்தல. உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்கள்ல வரல அபிவிருத்தி. நானும் பார்த்துட்டே வந்தேன், ஃபுல்லா பார்த்தேன், அபிவிருத்தி அப்படிங்கிறது வினாக்கள்ல வரல. சரி, அதனால நான் இதுல அபிவிருத்தி இல்லை. விவசாயங்கள் இப்படிதான் வருது பிள்ளைகள். இந்த பையனும் அபிவிருத்தி கைத்தொழில் சம்பந்தமான வினாக்கள், விவசாயம் இப்படித்தான் வருது. 10th தான் அதிகமா அதுல வந்திருக்கு. இந்த இலங்கையின் வளங்கள், நிலம் அதிக முக்கியத்துவம் கொண்டது, தீவுகள், இலங்கையின் சொந்தமான தீவு, இலங்கையின் பின்பற்ற வரும் இந்த இப்படிதான் இருக்குது பிள்ளைகள். அபிவிருத்தி வரல. உலக குடித்தொகை, சனத்தொகை சம்பந்தமா போன கிளாஸ் நாங்க பார்த்தோம். இந்த பக்கம் 8வது வந்திருக்குது, ஒரு வினா வந்திருக்குது அபிவிருத்தி. சும்மா பாருங்க, அபிவிருத்தி அளவிடுவதற்கு பயன்படுத்தும் 5 சுட்டன்கள் பாருங்க கேக்குறாங்க. 5 சுட்டன் சரியா? மொத்த இது போட்டுட்டு இதெல்லாம் கேட்டுட்டு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த மெய் தேசிய உற்பத்தி, மானிட அபிவிருத்தி சுட்டன், மொத்த தேசிய உற்பத்தியின் வளர்ச்சி வீதம், மானிட வறுமை சுட்டன். இது நவீன சுட்டன். பார்ப்போம். மேற்கூறப்பட்ட சுட்டன்கள் நவீன பிரிவை சேர்ந்த 2 அபிவிருத்தி அளவீடுகளை தருவோம். நவீன அப்படிங்கக்குள்ள 21ஆம் நூற்றாண்டு அப்படிங்கக்குள்ள அதை கேட்கிறாங்க. நாடொன்றின் அபிவிருத்தி செயல்முறை துரிதப்படுத்தும் மனித வளங்களை அபிவிருத்தி செய்வதற்கு அத்தியாவசியமானதும் இலங்கையின் மனிதவள அபிவிருத்தியின் போது விசேட கவனம். பாருங்க, மேலே குமார் கூறப்பட்டுள்ள ஏதாவது துறையில் அபிவிருத்தி தொடர்பாக அண்மை காலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 2 நடவடிக்கை, இப்படி வினாக்கள் வருது. நான் கொஞ்சம் படிச்சுட்டு இந்த வினாவை செய்யலாம், செய்து பார்க்கலாம்.
சரிதானே? இப்படி ஒரு வினா வந்திருக்கு, ஒரு வருஷம் வந்துதான் இருக்கு, வராமல்ல. 2019 பார்த்தா கூட இந்தா இருக்கு, வந்துதான் இருக்கு. இலங்கையில் பிரதேச அபிவிருத்தியுடன் அடைந்து கொள்ள எதிர்பார்க்கப்படும் அடிப்படை. இலங்கையின் பிரதேச அபிவிருத்தி நிகழ்ச்சியின் கீழ் கிராமிய அபிவிருத்தி. இலங்கையில் பெருந்தெருக்கள் புகை இருந்தது. அந்த அளவுக்கு இல்லாம ஒரு அளவுக்கு வந்திருக்கு, இதை செய்யலாம் அப்படிங்கிற வினா வந்துதான் பிள்ளைகள். 2020 பார்ப்போமா? இந்த வினாலாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன செய்யலாம்? இலங்கையின் மரக்கறி வகை இங்க இருக்காது. உம் குறைந்த வரை இயற்கை வளங்கள். உலகின் வளர்ச்சி அனர்த்தம் சம்பந்தமா வந்திருக்குது. நான் கடைசி 8வது வினா நான் பார்க்கல. இல்ல, வரல தானே. அப்ப நாங்க என்ன செய்வோம்னு கேட்டா பிள்ளைகள், அடுத்தடுத்த கிளாஸ்ல என்ன செய்வோம்னு கேட்டா, இந்த அபிவிருத்தி சம்பந்தமா கொஞ்சம் படிச்சுட்டு நாங்க செய்ய பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்கு படிச்சதை கொஞ்சம் மைண்ட போட்டுக்கிறங்க பிள்ளைகள், வந்தா எழுதலாம். சரிதானே பவிச்சன், ரிஷானா? ஆம் சார். ஓகே, நாங்க அப்ப இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் அபிவிருத்திய கண்டினியூ பண்ணுவோம் பிள்ளைகள். ஓகே, பாய், குட் நைட், காட் பிளஸ் யூ, டேக் நைட் சார். கேர். தேங்க்யூ சார்.